உலகத்தை ரசூல் வர்ணிக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். இந்த உலகத்தை குறித்து அன்னலார் விவரிக்கிற வார்த்தைகள் 3 நாள். ஈசா நபி சொன்னாங்க, இந்த உலகம் 3 நாள். என்ன 3 நாள்? அத்துன்யா சலாசத் ஐயாம். நபிமார்களும் சரி வலிமார்களும் சரி இப்படித்தான் இதை விவரிக்கிறாங்க. இந்த உலகம் 3 நாள். ஒன்று நேற்று. நேற்றுங்கிறது முடிஞ்சு போச்சு. இனி வருமா நேற்று? அது எப்படி முடிஞ்சிச்சு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நேற்றைய தினம் விடை பெற்றது. நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்த காலம் பூரா ஒரு நாள் தான். நேற்று முடிஞ்சு போச்சு. முந்தா நாளும் நேற்று தான், அதுக்கு முந்தா நாள் நேற்று தான். ஒரு நாள் கடந்த காலம். ஒன்று கடந்த காலம் முடிந்து விட்டது. இன்னொன்று வருங்காலம், நாளை. நாளை நமக்கு உறுதி இல்லை. யாரு? அல்லாமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போன்று நபிமார்களின் பாரம்பரியம் நிறைய உலகத்தை பற்றி பேசி இருக்கிறார்கள். அதில் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க, ஒன்று நேற்று. நேற்றுங்கிறது கடந்த காலம். உன் லைஃப்ல எத்தனை காலம் போய் இருக்கு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி அந்த காலம் திரும்பாது. 40 வருஷமா முடிஞ்சிட்டு, 30 வருஷமா முடிஞ்சிட்டு, 50 வருஷமா முடிஞ்சு போச்சு. அந்த காலத்தை பத்தி இனி என்ன பேசி என்ன ஆக போகுது? அதெல்லாம் அல்லாஹ்ட்ட கணக்கிடப்பட்டிருக்கிறது. இன்னொன்று நாளை. நாளை அப்படிங்கிறது வரக்கூடிய காலம். அது நமக்கெல்லாம் உறுதி இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும், நாளை கழிச்சு என்ன நடக்கும், அடுத்த நாள், அடுத்த மாசம், அடுத்த வருஷம் நம்ம பிள்ளைக்கு கல்யாணங்கிறது நம்ம தேதி குறித்து வச்சிருக்கோம், அவ்வளவுதான். என்ன நடக்கும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். நாளை உறுதி இல்லை. அப்போ எது அல்-ஆன்? மூன்றாவது இன்று மட்டும்தான், இப்போது மட்டும்தான் உன் நேரம். நம்ம நேரம் எது? இப்ப நம்ம இருக்கிற நேரம். இந்த நேரத்தை சரியா வச்சுக்கங்க. நாங்களாம் இந்த நேரத்தை பொற்காலமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். நம்ம வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் பொற்காலம். நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷம் பொற்காலம். ஒவ்வொரு நிமிஷத்தையும் பொற்காலமா எடுத்துக்கணும். அதனாலதான் ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகம் நீ பயன்பெறும் இடமாக ஆக்கிக்கொள். இதுல இருந்து என்ன பயன் அடையலாம்? நான் பயனடையணும், குடும்பம் பயனடையணும், சமூகம் பயனடையணும், என்னுடைய மறுமையின் பயன்பாட்டை இங்கிருந்து சம்பாதிக்கணும். எவ்வளவெல்லாம் முடியும். பயன்பெறுகிற வாழ்க்கையை தேடுகிற இடமாக இதை ஆக்கணும். இதுல நீ தூங்கி கழிக்கிற இடம் இல்லை. இதை தாண்டி இந்த உலகத்திலே நான் நஷ்டத்தை நோக்கி போகிற பாதை அல்ல இது. சஹாபாக்கள் விழிப்புணர்வோடு இருந்தாங்க. சஹாபாக்கள் விழிப்புணர்வோடு இருந்தாங்க. தவறுகளை கண்டு விரண்டோடு நாங்க மாத்திரம் அல்ல, என்ன செய்ய முடியும்னு யோசிச்சாங்க. என்ன செய்ய முடியும் இந்த நேரத்துல? இதுதான் நம்ம நேரம். இதுல என்ன செய்ய முடியும்? 10 நிமிஷம் கிடைச்சுதான், அதுல என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு அருள் புரிவானாக. இது நீங்க கேட்டு 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 மனசுல வச்சுட்டா ஒரு காலம் அல்லாஹ் நம்முடைய சிந்தனையில போடுவான். நம்ம ஒவ்வொரு நிமிஷத்தையும் பிரயோஜனமாக்கணும். ஒரு நிமிஷம் வீணாயிடக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில பிரயோஜனமாக்குங்க. ஒன்று நீங்க பயன் அடையுங்க, அல்லது மக்களுக்கு பயன் கொடுங்க, அல்லது உங்கள் மறுமையை தேடுங்கள்.